சாயங்கால பொழுது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இப்படிதாங்க வாச கூட்டிட்டு இருக்கையில அந்த வானத்தில ஃப்ளைட் போகிற சவுண்டு கேட்டுச்சு. எப்போ ஃப்ளைட் போனாலும் நின்று வேடிக்கை பார்த்துருவேன். அதுக்கப்புறம் பார்த்தங்க கொஞ்சம் மோடம் போட்ட மாதிரியே இருந்துச்சு. சரி கோழிங்கள சீக்கிரம் அடைச்சிருவோமே அப்படின்ட்டு இவங்க எப்பயுமே உள்ள தான் அடைவாங்க. அவங்களுக்கும் இரையெல்லாம் அள்ளி போட்டுட்டு நமக்கே வெயில் தாங்கல. இந்த பயவில்லைகளும் சேர்ந்து பார்த்துக்கோங்க கடைக்குள்ள தான் வந்துருவாங்க. சம்டைம் ஃபேன் கிட்டேலாம் போய் நின்று காற்று வாங்குவாங்க. அதுக்கப்புறம் மாமா கிட்ட வரையிலே சொல்லிட்டேன், இந்த வடை சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்ட்டு. என்னதான் நம்ம வீட்டில் போட்டு சாப்பிடுவோம், இருந்தாலும் டெய்லின்றப்ப அப்படிலாம் முடியாது இல்லையா? என்னைக்கோ ஒரு நாள் வாங்கி தருவார். அதுவும் அந்த இட்லி பொடி மாதிரி காரப்பொடியில் தருவாங்க. கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஆனால் இந்த வட்டம் காரம் கம்மியாக தான் இருந்துச்சு. அப்படியே மேலே தூவி விட்டேன். அதுக்கப்புறம் திருப்தி படலை அப்படின்ட்டு டக்குன்னு எடுத்து டிப் பண்ணி எடுத்து சாப்பிட ஆரம்பித்தேன். எனக்கு டெய்லி ஈவினிங் பொழுது இப்படி தான் போகுமான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. எனக்கு சாப்பாடு இருக்குது, குழம்பு இருக்குது, எல்லாமே இருக்குது அப்படின்னா சரி ஓகே அப்படின்ட்டு கொஞ்சம் நேரம் இந்த மாதிரி மாமாட்ட பேசிக்கிட்டு சாப்பிட்டுக்கிட்டு ஸ்நாக்ஸு இந்த மழையெல்லாம் ரசிச்சுக்கிட்டு இருப்பேன். அன்றைக்கி அடித்த வெயிலுக்கு நல்லா அடித்து ஊற்றுன்னு பார்த்தா மழை வந்து அந்தளவுக்கு ஒன்றும் வரலை. லேசாக தூறிட்டு வாசல் மாதிரி நனைச்சிட்டு போயிட்டாங்க. அப்புறம் கல்யாணத்துக்கு போகிறதுக்காக பூ வாங்கியிருந்தேன் இல்லையா, அதையும் கட்டிட்டு அன்னம் சீரியலோட அந்த டே எனக்கு இப்படி தாங்க முடிஞ்சிச்சு.